எங்கள் கொல்லையில் இருக்கிற இந்த முந்திரி மரம் எப்படி காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? இதை பார்க்கறதுக்காக என்னோட அன்பு சொந்தங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க. வாங்க அதை பற்றி இப்போ பார்ப்போம். முந்திரியில் முக்கணிகள் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கோ அந்த அளவுக்கு பழங்களும் பளபளன்னு இருக்குது. பார்க்கவே ரம்மியமான ஒரு காட்சி. மரத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆர்வத்தில் அவங்களே முந்திரி பழம்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோடை விடுமுறையை இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை பார்த்து நீங்கள் மட்டும் சந்தோஷப்படுறதை விட உங்கள் குழந்தைகளையும் அழைச்சிட்டு வாங்க. அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் இயற்கையோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை நடத்தணுன்றாங்க. நம்மளால் முடியல, அட்லீஸ்ட் அப்பைக்கு அப்போ கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையாவது பயன்படுத்தி நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அவங்களே தொடர்ட எடுத்து 3 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பழத்தை பறித்து போட்டாங்க. ரொம்ப ஆசையாக இந்த வேலையை செஞ்சாங்க. எவ்வளோ ஒரு வேலையை செய்யணுன்னா சந்தோஷமாக செய்யணும், அப்போ தான் அது சிறப்பாக அமையும். குழந்தைங்கள அழைச்சிட்டு வந்தீங்கன்னா காலையில் 9 மணிக்குள்ளே வந்துட்டு போயிடணும். மாலையில் 4 மணிக்கு மேலே வரணும். அப்போ தான் அது பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். வாருங்கள், இயற்கையை ரசிப்போம், மன மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். அறம் வீரா சேனலுக்காக அறச்செல்வி. மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.